அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளை என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் மாயன் மயில தொடர்ந்து ஒவ்வொரு ஆங்கில மாத பலன்களை சொல்லி வருகிறேன். அந்த வகையில மாயன் மயிலை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு. இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரைக்கும் கிரகங்களுடைய இருப்பை வைத்தே சொல்ல வேண்டும். சனி பகவானோ வக்ரகதியில் இயங்குகின்றார், களத்திரக்காரன் சுக்கிரனோ பலமிழந்து இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மீனராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம். மீனராசி அன்பர்களை கவலையே பட வேண்டாம், கண்ணீர் சிந்த வேண்டாம், குழப்பம் அடைய வேண்டாம், பிரச்சனைகளை கண்டு பயந்து விட வேண்டாம். நிறைய இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் சந்தித்தவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடியது. சனி பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் கூட பணம் கொடுக்கல் வாங்கல் சீராகும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள். அதே நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதில் ஒரு போராட்டம் கலந்த நிலையாகத்தான் இந்த மாதம் இருக்கும். அதே நேரத்தில் சில நன்மைகளை மற்ற கிரகங்கள் தர இருப்பதனால் கவலை வேண்டாம். பிறருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் கருத்து வேற்றுமைகள் வராமல் தடுக்கலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா முக்கிய விஷயங்களை துணிச்சலாக முடிவுகள் எடுக்க வேண்டி வரலாம். எடுக்கின்ற தன் துணிச்சலான முடிவு கடந்த கால இழப்புகளை ஈடு செய்யக்கூடியதாக, எதிர்காலத்தில் நிம்மதி தரக்கூடியதாக அந்த முயற்சி தொழில் சார்ந்து குடும்பம் சார்ந்த ஒரு நிகழ்வாக அமையலாம். கவலையே பட வேண்டாம். எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலை காணப்படும். அது மட்டும் கிடையாதுங்க, 5ஆம் இடத்தில் குரு திருமண சுபகாரியங்கள் நடக்கும். அதே நேரத்தில் சனி பகவானுடைய நிலையை குருவினுடைய பார்வை தடுத்து விடும். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் வருகின்ற பிரச்சனைகள் தலைக்கு மேல் ஜான் போனால் முழம் என்ன என்ற ஒரு நிலையை தந்துவிடும். தைரியம் தன்னம்பிக்கை தருகின்ற ஒரு காலம் இந்த காலம் மீனராசிக்கு. சூரியன் 5ஆம் வீட்டில் பலவீனமாக காணப்படுகிட்டாலும் கூட 6ஆம் இடத்துக்கு சென்று நன்மைகளை வழங்குவார். அதே நேரம் 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா களத்திரக்காரன் சுக்கிரன் பலமிழந்து காணப்படுகின்றார். விரய செலவுகள் உண்டாலும் கூட அந்த விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிட தன்மை குரு பகவான் தருவார். கவலையே பட வேண்டாம். 7வது சனியில ஜென்ம சனி நடப்பதனால மிகுந்த எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலமும் இதுதானே. 6ஆம் இடத்துல யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவும் கேதுவும் பார்த்து இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா இந்த 2 பேருமே பாத்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த, இன்னும் குறிப்பா சொல்ல போனா மறைமுகமான சில நோய்கள் வருவதற்கான காரணம் இருப்பதனால கவனமா இருக்கு. ஏன்னா இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் பலமிழந்திருக்கின்றார். பலமிழந்த சுக்கிரன் பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல கேது, அந்த 6ஆம் இடத்து கேது மறைமுக நோய்களை தோற்றுவிப்பார். அதனால கவனமாக இருந்து விடுவதனால சில உடல் ரீதியான சில பாதிப்புகள் இருந்து விடுபட்டு விடலாம். அதே நேரம் பம்பு வழக்குகள் இருந்து விடுபடுவதோடு சில நல்ல மாற்றங்களை பெறுவதற்கான அற்புதமான ஒரு காலமாக அமையும். நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு விழப்புகள் இருந்து சட்ட சிக்கல்கள் இருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த கட்டத்துல அமையும். குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய சனி பகவான் ஒருவர் மட்டும்தானே. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாரையும் பாதித்து விடுவதில்லை. மனமும் உடலும் தவறான பாதை நோக்கி செல்பவர்களையும் மட்டும்தானே அந்த பாதிப்பு. குறிப்பா இந்த ஜென்மசனி காலத்துல அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கேதுவை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல கேது சில மருத்துவ செலவுகளை தந்து விடுவார். அதுதான், அதனால கவனமாக இருந்து விடுங்கள். அதே நேரத்தில் ஒரு அழகான பரிகாரம் என்று சொல்வதை விட, அதாவது வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான், பலமிழந்த சுக்கிரன், குறிப்பா பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல கேது மருத்துவ விரைவு செலவுகளிலிருந்து கட்டுப்படுத்துவதற்கு ஒரு அழகான பரிகாரம் என்று சொல்வதை செய்து பாருங்கள். அதாவது கூட பிறந்த மூத்த சகோதரியோ இளைய சகோதரியோ இருந்தால் அவங்களுக்கு நிறைய கண்ணாடி வளைகளை வாங்கி கொடுங்கள். அவ்வாறு சகோதரிகள் இல்லாத பட்சத்துல மற்ற பெண்களை சகோதரிகளாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கை நிறைய கண்ணாடி வளைகள் வாங்கி தருவது சனி பகவானை திருப்திப்படுத்தும். சனி பகவானை எளிதில் திருப்திப்படுத்தி விட முடியாது. ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கள் மேல அதிக பாசம் உள்ளவர். முயன்று பாருங்கள். அற்புதமான யோக பலனை பெறக்கூடிய ஒரு ஆகஸ்ட் மாதம் மீனராசிக்கு.